ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். ஸோ நான் தனியாக வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம கூட வந்து பசங்கள்லாம் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டானுங்க. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம தான் வந்து தனியாக வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீப் விசஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ சீப் விசஸ் எக்ஸ்பென்சிவ் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ சீப்பா இருக்கிற பிரைஸ்ல வந்து ஒரு காஃபியும், அப்புறம் வந்து அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குற அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காஃபியை வந்து ட்ரை பண்ணி தான் நம்ம ரிவ்யூ சொல்ல போறோம். ஸோ டேஸ்ட் வைஸ், குவாலிட்டி வைஸ் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த காஃபி வந்து குடிச்சிட்டு அதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். ஸோ இங்கே தான் வந்து நம்ம காஃபி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸே வந்து 35 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஃபில்டர் காஃபி. ஃபைனலி நம்ம காஃபி வந்து வாங்கிட்டோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் ஃபில்டர் காஃபி இது. ஸோ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டம்ளரில் கொடுத்துருக்காங்க. ஸோ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சுகர் இல்லை, லைட்டாக கசகிச்சு. அதனால போயிட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து போட்டு திரும்பி குடிக்கிறேன். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, திக்காகவும் இருக்கு காஃபி. ஏன்னா காஃபி வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கசகிச்சு. 35 ருபீஸ்க்கு வந்து ஓகே தான். பட் ஆனால் வந்து இதுக்கு ரேட்டிங் வந்து கேட்டிங்கன்னா நான் 5க்கு வந்து ஒரு 3 கொடுப்பேன். ஏன்னா வந்து டேஸ்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது, திக்னஸ் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் இன்னொரு காஃபிக்கு போயிட்டு அந்த காஃபி எப்படி இருக்கு சொல்லி ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 35 ருபீஸ்க்கு வந்து அந்த காஃபி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது குடிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு கொஞ்சம் சுகர் போட்டு வந்து அப்புறமா குடித்தேன். ஓகே, இப்போ நல்லா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல போயிட்டு இதை விட டபுள் மடங்குல இருக்கிற காஃபி வந்து குடிச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். எக்ஸ்பென்சிவான காஃபி ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இஏ மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க இங்கே போயிட்டு இந்த எக்ஸ்பென்சிவான காஃபி ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ நம்ம சொல்லலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட வந்து அதிகமான ப்ரைஸில் வந்து இப்போ வந்து நம்ம காஃபி வாங்கி குடிக்க போகிறோம். இது வரைக்கும் வந்து 10 ரூபா காஃபி இல்லை வீட்டில் போகிற காஃபி தான் குடிச்சுன்னு இருப்போம். இப்போ வந்து அதிகமான காஃபி, எக்ஸ்பென்சிவான காஃபி வந்து அதுவும் இஎம்ஆல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதை பெரிய பேனர் மாரி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்பக்ஸ் இதில் போய் நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 150 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கிளாசிக் ஹாட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ நம்ம அதை தான் வாங்க போகிறோம். அதை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், காஃபி வந்து வாங்கியாச்சு. ஸோ இந்த காஃபியில் வந்து நம்ம பேர் எழுதி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 150. ஸோ 150க்கு இந்த காஃபி வந்து எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ காய்ஸ், ஸ்டார்பக்ஸ் காஃபியில் வந்து அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். திக்னஸும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். 150க்கு வந்து குவான்டிட்டி கூட இல்லை அவ்வளோவா. ஸோ குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம இது க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் பண்ணிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்டார்பக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்கலாம். கைஸ், ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்கு, பட் ஆனால் திக்னஸ் சுத்தமாக இல்லை, திக்காகவே இல்லை. காஃபி ஒரு காஃபி மாதிரி ஒரு ஃபீலே வரல நிஜமாக சொல்ல போனால். 150 ரூபா. நம்மளுடைய நேம்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ குவான்டிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸ் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து நான் வந்து ஒரு 1 தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவு தான் எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு இதில் ஒரு இதுவும் இல்லை. எல்லா கடையிலுமே இல்லாத கூட்டம் வந்து ஸ்டார்பக்ஸ் இருந்தது. அதாவது ஸ்டார்பக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து இங்கே பேசிக்கு, அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது தான். ஸோ இதை விட அதிகமான ப்ரைஸில் வாங்கி குடித்தா என்னமோ டேஸ்ட்டாக இருக்குமா தெரியல. காஃபி எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன், ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, ரொம்ப சவுண்டாக இருந்தது வேற. இதில் வந்து பாலே கலக்கல, அவர் மில்க்கு வந்து இதில் மிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு பேர் சொன்னார், சரியா தெரில.
மில்க் இல்லாத ஒரு காஃபி வந்து இப்போ தான் குடிக்கிறேன் நான். வந்து திக்னஸும் இல்லை. ஸோ என்னைக்காச்சும் ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா ஓகே. டெய்லிலாம் குடிச்சிங்கன்னா அக்கௌண்ட் எல்லாம் காலி ஆகிடும். இந்த 150 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு 5-6 பால் பாக்கெட் வாங்கி வீட்லயே காஃபி போட்டு குடிச்சிருக்கலாம் போல. ஓகே, கண்டென்ட்டுக்காக இது பண்ணிட்டோம். பட் ஓகே, இதில் வந்து அதிகமான ரேட்டிங் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35 ருபீஸ் காஃபி தான். ஸோ ஸ்டார்பக்ஸை ட்ரை பண்ணியாச்சு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்பக்ஸில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் அங்கே. இதுக்கு மேலே ஹையஸ்ட் ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ அதான் நம்ம ட்ரை பண்ணல. அதான் ட்ரை பண்ணால் நம்மளுடைய அக்கௌண்ட் காலி ஆகிடும். ஆல்ரெடி போய் காலியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எந்த காஃபி வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அம்மா போடுற காஃபியே ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன பால் பாக்கெட் வாங்கி அது தண்ணியை ஊற்றி கலந்து 2 ரூபாய் காஃபி தூள் வாங்கி போட்டு வீட்டிலே குடிச்சிருக்கலாம். மூடிட்டு வீட்டில் அம்மா குடிக்கிற காஃபியை குடிக்க வேண்டியது தானே, எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைக்கலாம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதில் பார்த்துருக்கேன். ஸ்டார்பக்ஸ் நிறைய போஸ்டரில் ஸ்டார்பக்ஸ் ஹை லெவலில் இருந்தாலுமே சீப்பாக வந்து இதில் என்ன ரேட் இருக்கோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ நான் வாங்குறதுலேயே வந்து பேசிக்கான ப்ரைஸ்ன்றதுனால டேஸ்ட் இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இதை விட அதிகமான ப்ரைஸ் வாங்கினா டேஸ்ட் நல்லா இருக்குமா என்னமோ எனக்கு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணியாச்சு, ரிவ்யூவும் சொல்லியாச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எப்பயாச்சும் ஒரு தடவை குடிக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.